என் இனிய உறவுகளை, நாம் இன்று 6/4/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை ஒரு நாளும் தனியாக விடுவதில்லை. துணையாளர் நம்மை வழிநடத்தி வருகின்றார். அன்னையோடு இணைந்து நாம் செல்லும் கல்வாரி பயணத்தில் அன்னை மரியாளோடு நாம் தொடர்வோம். இயேசுவின் பின் தினம் நாம் தொடர்ந்து வாசிக்கும் சங்கீத தொடர்ச்சி 78, 16, 17, 18. இன்றைய முதல் வாசகம் எசையா 43, 16, 21. இன்றைய இரண்டாம் வாசகம் பிலிப்பியர் 3, 5, 14. இன்று தூய நற்செய்தி வாசகம் யோவான் 8, 1, 11. இறைவனின் நிபந்தனையற்ற அன்பு இன்றைய வாசகங்கள் எடுத்து காட்டுகின்றன. பாவிகளாக இருந்தாலும் இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார். நமது பாவங்களை மன்னிக்கின்றார். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தண்டனையே கிடைக்கும் என்ற தருணத்தில் இயேசு அவரை விடுவிக்கின்றார். இனிமேல் பாவம் செய்யாதே என்று அனுப்புகிறார். தவக்காலம் நமது மனமாற்றத்திற்கான காலம். பிறரது குற்றங்களை காணும் மனநிலையை நீக்கவும் நமது பாவங்களை இறைவன் மன்னிக்கவும் மன்றாடுவோம். மனம் மாறுகிறவர்களுக்கு புதிய வாழ்வு காத்திருக்கின்றது. எல்லா மனிதர்களின் நோக்கம் ஏதோ ஒரு பொறுப்பை நிறைவு செய்வது. மனிதர்கள் பொறுப்புகளால் சூழப்பட்டவர்கள். இயேசுவின் பொறுப்பு சிலுவையை சுமைப்பது. சோதனைகள். ஆண்டவரே, பொறுப்புகளை தட்டி கழிக்க எத்தனை சோதனைகள். இயேசுவுக்கும் சோதனைகள். ஆண்டவரே, நீ சிலுவை சுமக்கக்கூடாது, உமக்கு சிலுவை மரம் வேண்டாம் என்று பேதுரு சோதிக்கின்றார். சாத்தான் சோதிக்கின்றது. ஆனால் இயேசு சிலுவை மனமு வந்து சுமக்கின்றார். குடும்ப வாழ்வு, பொறுப்புகள் நிறைந்த வாழ்வு, கடமைகள் உண்டு. கடமைகள் நிறைந்த வாழ்வு. பெற்றோருக்கு என்று சில கடமைகள் உண்டு, பிள்ளைகளுக்கு என்று கடமைகள் உண்டு. ஒரு தாய் எழுதிய அழகிய கவிதை. என் கல்லறை மீது என் மகனின் பெயரை எழுதுங்கள், கல்லறையிலும் நான் அவனை சுமப்பேன். தாய் கருவறையிலிருந்து நம்மை சுமப்பவள். தந்தை தன் தோள்களில் நம்மை சுமப்பவர். கருவறையும் தோள்களில் சுமந்த பெற்றோர்களை சுமப்பதற்கு இன்று எத்தனை பிள்ளைகளுக்கு கஷ்டம், பாரம். இன்று நம்மில் பலர் நன்றி மறந்த பிள்ளைகளாக இருக்கின்றோம். முதியோர் இல்லங்கள் ஒரு சமுதாயத்தின் சாபங்கள். எத்தனை முதியவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் இருந்தும் அனாதைகளாக ரோட்டில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட பெற்றோர்கள் நினைவில் வைப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். பெறுபவர்கள் மட்டும் பெற்றோர்கள் அல்ல, பொறுப்பாய் பிள்ளைகளை சுமப்பவர்களே, வளர்ப்பவர்களே பெற்றோர்கள். இன்று எத்தனை தந்தையர்கள் பொறுப்பில்லாமல் குடிப்பழக்கத்தால் குடும்பங்களை சிதைத்து கொண்டு சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப ஆடம்பரங்களினால் வட்டி தொல்லைகள், கடன் தொல்லைகள், விபச்சாரிகளோடு உறவு என்று எத்தனையோ அழிவுக்கு கொண்டு செல்லும் பாதைகளில் இன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று எத்தனை தாய்மார்கள் குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாடகங்களுக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது, கெட்டது, நம்பிக்கை, விசுவாசம், ஒழுக்கம் ஆகியவற்றை சொல்லிக் கொடுக்காமல் பணத்திற்கும் செல்வத்திற்கும் பெயருக்கும் புகழுக்கும் பின் ஓட கற்றுக் கொடுக்கும் பொறுப்பற்ற பெற்றோர்கள் எத்தனை பேர். பிள்ளைகள் புத்தகங்களை சுமப்பது அவர்களுக்கு சுகம். ஆனால் அவர்கள் வளர்ந்து ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது தன் தாய் தந்தையரை சுமப்பது அவர்களுக்கு எத்தனை கஷ்டம். பிள்ளைகள் ஒரு சிறு கஷ்டங்கள் கூட படக்கூடாது. என் பிள்ளைகள் ஒரு சிறு வலி கூட தாங்கக்கூடாது. ஆனால் பெற்றோர்கள் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வலிகள். இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்கிறோமா? நாம் எடுத்து சொல்ல அட்லீஸ்ட் முயற்சியாவது செய்திருக்கிறோமா? நம்மை சுமந்த குடும்பத்தை சுமப்போம். பொறுப்புள்ள பெற்றோராய் பிள்ளைகளாய் ஒருவரை ஒருவர் சுமப்போம். இதோ அன்று இயேசு அந்த பெண்ணை தீர்ப்பிடாமல் எல்லோரும் சென்று விட்டார்களா, நின்று கொண்டிருந்தவர்கள் என்று நிமிர்ந்து பார்த்தபோது, அம்மா, அவர்கள் எங்கே என்கிறார். நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று. அதனால் சுற்றியிருந்தவர்கள் அத்தனை பேரும் கற்களை போட்டு அவர்களை விட்டு பராரியாகி அங்கிருந்து மாயமாகி விடுகிறார்கள். அந்த பெண்ணை ஆண்டவர் சொல்வது போல, இப்போ நீயும் போகலாம், இனி பாவம் செய்யாதே. அதான் இறைவன் ஒரு விபச்சாரிக்கு ஒரு குடும்ப பெண் அட்வைஸ் செய்கிறார்கள். நீ இது போல் தவறு செய்வது தவறு, எதற்காக இந்த தவற்றை செய்து கொண்டிருக்கிறாய்? இது வேண்டாதது அல்லவா? உன் குடும்பத்துக்கு நீ யாராவது ஒருவரிடம் வாழும்போது நீ உன் குடும்பத்துக்கு துரோகம் செய்கிறாய் அல்லவா என்று. அவரும் அவர் மேல் அந்த குற்றத்தை தன் கணவன் மேல் சுமத்துகிறார். என் கணவன் சரியில்லை,
நான் இந்த இந்த அளவுக்கு மாற காரணம் அவரைத்தான் என்று இதான் ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாற்றிக்கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் பழிகளை சுமத்தி கொண்டு நாம் ஒருவரை ஒருவர் நாம் பிள்ளைகளை எந்த விதத்தில் நாம் வளர்க்க முடியும்? நல்லவர்களாக நம்மை பார்த்து வளர்கிற பிள்ளைகள் எதை கொண்டு நல்லவர்களாக இருக்க முடியும்? நாம் மனம் மாறுவோம், இனி பாவம் செய்யாதே என்பதை நாம் நினைவில் கொண்டு பாவம் செய்யாமல் வாழ முயற்சி செய்வோம். அன்பிறைவா, இதோ இந்த நன்னாளில் விடியற் காலையில் எங்களை தட்டி எழுப்பி எங்களுக்கு புது கிருபை தந்து பாதம் அமர்ந்து இறை வார்த்தையை நற்செய்தி கேட்க எங்களுக்கு புதிய நாளை சந்திக்க செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் வரும் இன்னல் துன்பங்களை பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இதோ இந்த நாளை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.